இந்த வீடியோவில் என் ஒய்ஃப் பெரிய ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாங்க. அது என்னென்னா பூண்டு உரிக்கிறது. ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பூண்டு உரிக்கிறது சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பூண்டோட பல்பு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம தனியாக இப்படி எடுத்துப்போம். தண்ணி எதுக்கு? தண்ணி வந்து நம்ம பூண்டு உரிச்சிட்டு அதோட தோல் அதில் போட்டோன்னா நம்மளுக்கு வீடு ஃபுல்லாக குப்பை ஆகாமல் இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு இது தனியாக ஸ்டெம் எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு இது நம்ம இதை தண்ணியில் போட்டு வச்சுப்போம். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்கு இல்லையா, இது மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி உரிச்சாலே இது வந்துடும். இது வந்துட்டா இந்த தோல் இருக்கு இல்லையா, இது நம்ம தண்ணியில் போட்டுருவோம். ஏன்னா பூண்டு தோல் காற்றுல பறக்காம இப்போ பாருங்க ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி சரி, இந்த மாதிரி மொத்த பூண்டு உரிச்சிட்டு என் ஒய்ஃப் காட்டுவாங்க. அது வரைக்கும் பை பை. அது வரைக்கும் பை பையா? ஆக்சுவலாக இது நான் தான் உரிப்பேன். இன்னைக்கு என் ஒய்ஃப் உரிக்கிறாங்க வீடியோக்காக. பூண்டு உரிக்கும் போது உயிர் போயிடும். ஆனால் பூண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக பிஃபோராகவே நம்ம உரிச்சு வச்சுட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். இதே மாதிரி தான் ஈஸியாக நம்ம பூண்டு வந்து எல்லாமே கத்தி வச்சு க்ளீன் பண்ணி ஒரு 1/4 கிலோ பூண்டு முடிஞ்சிடுச்சு. அரௌண்ட் ஒரு 10 to 15 minutes தான் ஆச்சு எனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. சயின்டிஸ்ட் வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. பை பை.